இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பிறப்பு, இறப்பு எப்படி ஏற்படுது? எதனால ஏற்படுது? நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறதுனால தான் நம்மளால வாழ முடியுது. ஆனா நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அழிவு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தானே தவிர நம்ம ஆத்மாவுக்கு இல்லை. அப்படின்னா ஒருத்தர் இறந்த பிறகு அந்த ஆத்மா எங்கே போகுது, என்ன ஆகுது? உண்மையாகவே சொர்க்கம் நரகம்னு இருக்கா, இல்லை அந்த ஆத்மாக்கள் பேயாகவே அலையுதா? ஆத்மாக்களே ரெண்டு விதம் சொல்லுவாங்க. ஒன்று, நம்ம முன்னோர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆத்மாவை நம்ம புனித ஆத்மாவாக பார்க்குறோம். ஆனால் அகால மரணம் அடைந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த துர்மரணம், ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறது, சூசைட் பண்ணிட்டு சாகுறது, நோய்வாய்ப்பட்டு இளமையிலேயே இறந்து போகிறது, இந்த மாதிரியான ஆத்மாக்கள் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அது மனிதர்களை துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாவா? உண்மையாகவே உலகத்தில் பேயின்னு ஒன்று இருக்கா? அந்த பேய் வரத்துக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் 19th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஜா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மேலை நாடுகளில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது இதை வச்சு ஆவிகளுடன் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய காணொலியில் அந்த ஓஜா போர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு சில ஆன்மீகவாதிகள், அதாவது இந்த பேயெல்லாம் ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஆவிகள் கிட்ட பேச தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இறந்தவங்க யாருனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதனால் இறந்தாங்க, இல்லை அவங்களுடைய ஆசைகள் என்ன, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வருத்தம் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அப்போ தான் இந்த ஓஜோ போர்டு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. இது 19ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்துலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமாக தான் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த ஓஜோ போர்டை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறதுக்கு தெளிவான எந்த செய்தியுமே இல்லை. ஆனால் கிபி 1100களில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் தான் முதல்ல இந்த ஓஜோ போர்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஓஜோ போர்டை வச்சு இறந்தவர்களோட உயிரோட இருக்கிற மனிதர்கள் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அந்த ஓஜோ போர்டை வச்சு பேசவும் முயற்சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓஜோ போர்டு ஒரு சின்ன மரப்பலகை மாதிரி இருக்கும். அதில் 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி Aலேருந்து Z வரைக்கும் ஆல்பபெட்ஸ் இருக்கும். அந்த ஓஜோ போர்டோட ஒரு கார்னரில் எஸ்ன்னு இருக்கும், இன்னொரு கார்னரில் நோன்னு இருக்கும். ஒரு சில ஓஜோ போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ, குட் பை அந்த மாதிரியான வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கும். இப்போது இந்த ஓஜோ போர்டை தனி நபராக நம்மளால் பயன்படுத்த முடியாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களால் மட்டும்தான் இந்த ஓஜோ போர்டை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஓஜோ போர்டை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஓஜோ போர்டை வச்சுட்டு அதை சுற்றி அமர்ந்துக்கணும். அதே மாதிரி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நம்மளுடைய விரல்களை அந்த ஓஜோ போர்டு மேலே வைக்கணும். இப்போ 4 பேர் இருக்கோம்னு சொன்னால் நம்ம 4 பேரோட விரலுமே அந்த ஓஜோ போர்டு மேலே வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஒரு சில கேள்விகளை எழுப்பணும். அப்போ நம்ம கேள்வி கேட்கும் போது அந்த ஓஜோ போர்டு தன்னால் அந்த எழுத்துக்களை காட்டி நமக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சில ஓஜோ போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வச்சு விளையாடுவாங்க. இல்லை ஒரு சில ஓஜோ போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அது காட்டும். இப்போ எங்களை சுற்றி பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நம்ம டிமாண்டி காலனி படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வரா மாதிரியே தான். இப்போது இந்த ஓஜோ போர்டை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதை அறவே மறுக்கிறாங்க. ஓஜோ போர்டு உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஆவிக்கிட்ட பேச முடியாது. அப்படி அந்த காயின் நகருது இல்லை அந்த பிளான்ஜென்ட் நகருது அப்படின்னா அது ஆவிகளோட செயல்பாடால இல்லை, நம்ம பிரெயின் நம்ம தசைகளுக்கு கொடுக்குற அந்த நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ்னால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு 4 பேரை ஓஜோ போர்டை நடுவில் வச்சுட்டு சுற்றி உட்கார வச்சுட்டு அந்த ஓஜோ போர்டு கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஓஜோ போர்டும் நகருது, ஆன்சர்ஸ் பண்ணுது. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு உட்காந்துருந்த அந்த 4 பேரோட கண்களை கட்டிட்டு இப்போது அதை பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போது கேட்கும்போது கண்களை கட்டிட்டு அந்த ஓஜோ போர்ட் கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அது தப்பாக ஆன்சர்ஸை காட்டுது. ஸோ இதிலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது இடியோமோட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளைவு, அதாவது மனோ தத்துவ முறையில் பயன்படுத்தக்கூடிய இடியோமோட்ரிக் விளைவு தான் இது. என்னென்னா நம்ம பிரெயின் நம்ம ஹியூமன்ஸோட பிரெயின் ரொம்பவே சிறப்பான ஒன்று. நம்ம பிரெயினில் ஒன்று நினச்சிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம உடம்பும் ஆட்டோமேட்டிக்காக செய்யும். அதனால தான் நம்ம பிரெயின் நம்ம உடம்புக்கு கொடுக்குற சிக்னல் தான் இது. இப்போ உண்மையாகவே இந்த காயின் நகரும் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாமளே நகரலனாலும் நம்மளுடைய தசையானது அதை செய்யுது.
இதனால தான் வந்து அந்த ஓஜோ போர்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. இதவே வந்து நாம கண்ணை கட்டிட்டு பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து எப்படி சிக்னல் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் அது தப்பு தப்பாக ஆன்சர் சொல்லுது அப்படிங்கிறத அறிவியலாளர்கள் ஒரு சோதனை முறையில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓஜோ போர்டு எஃபெக்ட் உண்மையாலுமே பயன்படுத்தி ஆவிகள் கிட்ட பேச முடியுமா? இல்லை நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்களை நம்மளால் உணர முடியும், ஆனால் உணர்த்த முடியாது. நம்மளால் உணர முடியுதுங்கிறதுக்காக அது எல்லாமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் பேயை பார்த்துருக்கீங்களா? இல்லை பேய் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத எப்பயாச்சும் உணர்ந்துருக்கீங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, உடம்புலாம் செலுத்துச்சு, துர்நாற்றம் அடிச்சது, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எப்பயாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.